வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். இப்போ மாங்காய் நல்லா சீசன் இல்லையா, இப்போ நல்லா மாங்காய் கிடைக்கும். அதுலேயும் இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சா இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கல்யாண வீட்டுகளெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊறுகாய். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணுறது. ரொம்ப நாளைக்கு ஊற வச்சு எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம் மேக்ஸிமம். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். பட் இது உடனே பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கிளிமூக்கு மாங்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ பொடியாக நறுக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்ப்பொடி வெறும் மிளகாய்ப்பொடி அது 1 டீஸ்பூன், வறுத்து பொடிச்ச வெந்தயப்பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். முதல்ல இந்த கட் பண்ண மாங்காயில் உப்பை போட்டுக்கலாம். அப்புறம் அதுலேயே மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை விட்டு அந்த கடுகை தாளித்து போடலாம். முதல்ல கடுகு பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயப்பொடியை போடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். பெருங்காயப்பொடியை போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம், அப்படி வெந்தய பொடி இல்லைன்னா முழுசாக வெந்தயமும் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பொரிஞ்சது எல்லாத்தையும் மாங்காயில் அப்படியே மேலே ஊற்றிடலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா உப்பு காரம்லாம் அப்போ தான் நல்லா இறங்கும். இது ஒரு 1 hour முன்னாடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் ஊறி. இது டக்குன்னு அவசரமாக ஊறுகாய் வேணும்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்தாங்கன்னா டக்குன்னு உடனே நிமிஷமாக பண்ணலாம் இந்த ஊறுகாயை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளிமூக்கு மாங்காயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற மாங்காயிலையும் பண்ணலாம், வேணும்னா புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா அதுலேயும் பண்ணலாம். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிளிமூக்கு மாங்காய். தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். நீங்கள் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.